எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லி நம்ம பாட்டில் எல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த வகையான மருந்துகளுக்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. போன வாரத்தில் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, சின்ன பையனுக்கு. அப்போ மருந்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ வழக்கமாக நம்ம பார்க்குற டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு அவர் மருந்து எழுதி கொடுத்தாரு. காய்ச்சல் மருந்தும் இருமல் சளிக்கு மருந்து எழுதி கொடுத்தாரு. நான் மெடிக்கலில் உள்ளே மெடிக்கல் இருக்குது, அவங்க கிளினிக் உள்ளாடிய மெடிக்கல் இருக்குது. மெடிக்கலில் மருந்து வாங்கினா ஏற்கனவே போன வாட்டி நம்ம வாங்கின அதே மருந்து தான். அப்போது நான் சொன்னேன், இருங்க நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர், இந்த மருந்து எங்ககிட்ட இருக்குது, ஸோ அதனால் இந்த மருந்து வேண்டாம், நான் அந்த மருந்தே கொடுத்துக்கிறேன், வீட்டில் இருக்க மருந்தே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் கேட்டார், எப்போ வாங்கினது அப்படின்னு கேட்டார். இப்போ தான் சார், லாஸ்ட்டாக வரும்போது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இல்லை அந்த மருந்து தூக்கி போட்டுருங்க, அந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகியிருக்கும், அது ஓகே, எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார், அது இன்னும் 1 வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்குது, நான் பார்த்தேனே, எனக்கு பார்த்த ஞாபகம் நல்லா இருக்குது, அதனால் நான் அதே கொடுக்குறேன், எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், மருந்தோட எக்ஸ்பைரி டேட்டு அவங்க போட்டிருக்க பாட்டிலில் இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணுற நாள்லண்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இப்படி புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அந்த மருந்தோட எக்ஸ்பைரி டேட்டு இத்தனை நாள் வரைக்கும் தான் பயன்படுத்தலாம்னு தான் அந்த பாட்டிலையோ அந்த கவர்லேயோ போட்டிருப்பாங்களே தவிர முக்கியமாக அந்த மருந்தோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணினதுலேருந்து 30 நாள். அதாவது 1ஆம் தேதி நம்ம மருந்தை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு 4 நாள் கொடுத்துட்டு மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு அடுத்து 1 மாதம் கழிஞ்சு அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க குழந்தைகள் நல மருத்துவர்கள். ஏன்னா மருந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து 30 நாள் தான் அதோட எக்ஸ்பைரி டேட்டாக. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா, உங்கள் டாக்டர் இதை மாதிரி சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மருந்தோட எக்ஸ்பைரி டேட்டு பாட்டிலில் போட்டிருக்கதோ கவரில் போட்டிருக்கதோ கிடையாது. மாறாக நம்ம மருந்தை ஓப்பன் பண்ணலேருந்து 30 நாள், 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோன்னா 30ஆம் தேதி அந்த மருந்தோட எஃபெக்ட் முடிஞ்சிச்சு, 30ஆம் தேதி அது எக்ஸ்பைரி தான். அது இல்லாமல் அந்த டப்பாவில் போட்டிருக்கிறது ஓப்பன் பண்ணாமல் இந்த நாள் வரைக்கும் எக்ஸ்பைரிங்கிறது தான். எத்தனை பேருக்கு இந்த தகவல் தெரியுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மருந்தை ஓப்பன் பண்ணி மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணால் 30 நாளில் எக்ஸ்பைரி ஆகிடும்.